அனைவருக்கும் மீண்டும் அன்பான வணக்கங்கள். உங்களுடன் மீண்டும் இணைவது உங்கள் எஸ்கே. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பிஸ்னஸுக்கு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை பயன்படுத்தலாமா பயன்படுத்தக்கூடாதா? பிஸ்னஸ் பர்பஸ்க்காக சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை கண்டிப்பாக பயன்படுத்தவே கூடாது. நீங்கள் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்பொழுது அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்லிட்டு ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருப்பாங்க. அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை நீங்கள் எதுக்காக பயன்படுத்தணும், எதுக்காக பயன்படுத்தக்கூடாதுங்கிறது தெளிவான விளக்கங்கள் இருக்குது. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டோட அப்ளிகேஷன் எடுத்திருக்கேன் உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்காக. அந்த அப்ளிகேஷனில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் 17வது பாயிண்ட் என்ன சொல்லுதுனாங்க, இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை நான் பிஸ்னஸ் பர்பஸ்க்காகவும் நான் கமர்ஷியல் பர்பஸ்க்காக மட்டும் பயன்படுத்த வேண்டும். எந்த ஒரு கமர்ஷியல் பர்பஸ்க்காகவோ பிஸ்னஸ் பர்பஸ்க்காகவோ இல்லை சந்தேகக்கூடிய டிரான்சாக்ஷனும் கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாது. சப்போஸ் நீங்கள் பயன்படுத்திங்கன்னா பேங்க்கை உங்கள் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணுறதுக்கு பேங்க்குக்கு முழு அதிகாரம் உண்டு. அதே அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் பேங்க் ரூல்ஸ்னு ஒரு பார்ட் இருக்குது. அந்த பார்ட்டில் ஜென்ரல்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சேவிங்ஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா சேவிங்ஸை பில்டப் பண்ணுறதுக்காக மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும். கரண்ட் அக்கௌண்ட் மாதிரி இதை யூஸ் பண்ணவே கூடாதுங்கிறத தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் தொழில் சம்பந்தமான எந்த ஒரு பரிவர்த்தனையும் நீங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் பயன்படுத்தக்கூடாது. மேலும் இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை எதுக்காக பயன்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலும் இது போன்ற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டே கண்டெக்ட் வித் எஸ்கே.